நிஷா ஆர்டிஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது டேபிள் டூர் அண்ட் காயின் கலெக்ஷன். எப்போவுமே எங்கள் அண்ணா தான் வந்து வீடியோவில் காமிப்பேன். நான் தான் கேமராமேனாக இருப்பேன். இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் வீடியோவில் இருக்கேன், எங்கள் அண்ணன் கேமராமேனாக இருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேபிள் டூர் பார்க்கலாம். ரெடி 1 2 நம்ம வீடியோ எடுக்கிற அந்த பேக்ரவுண்ட் பார்த்துக்கலாமா? துணி இழுத்துது. இதுதான் நம்மளோட வீடியோ எடுக்க போகிற பேக்ரவுண்ட். எங்கள் அண்ணா தான் சூப்பராக லைட் செட்டிங்லாம் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்கான். ஏதோ ஒன்று சுத்தமாக பண்ணுறேன்னு காலையிலேருந்து பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் பரவாயில்ல, அழகாக பண்ணியிருக்கான். உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் டூர் தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கிராஸ் மேட் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் பாருங்க. இங்கே வச்சு நம்ம கிராக்கர்ஸ் வீடியோ பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம், காமெடி வீடியோஸ் எல்லாமே இங்கேருந்து பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம டேபிள் டூருக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து பேனரில் இருக்கான் பார்த்தீங்களா, சரஸ்வதி தேவி கல்வியின் அடையாளம், அப்புறம் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ, எங்கள் அண்ணன் கூட. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கண்ட்ரீஸில் உள்ள ஃப்ளாக்ஸு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா டீச்சராக இருக்கிறதுனால இது கொடுத்த லெட்ரு. இது எங்கள் அண்ணா ரக்ஷா பந்தனுக்காக கொடுத்த லெட்ரு. இது சும்மா போர்டு மாதிரி, சின்ன போர்டு மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட் இதுதான் நம்ம டேபிள் ஓப்பன் பண்ணிடலாமா? டிவிக்கு பெரிய வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிள். இவங்க நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் இது காமிக்கிறேன். அது ஃபுல்லாகவே வராதான், ரொம்ப கஷ்டப்பட்டு லைட் செட்டிங்லாம் ஃபுல்லாகவே பண்ணால். உங்கள் வீட்டு பக்கத்தில் பசங்க விளையாண்டுருக்காங்க, அதான் சவுண்ட் கேட்குது, இன்னும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுதான் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் டேபிள் சாமி கும்பிட்டுக்கிறோம். நாங்களாம் இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட சாமி, ஸ்டடி டேபிளோட சாமியும் மினி சாமி சிவன்லாம் இருக்கார். அழகாக புறால லவ் பேர்ட்ஸ்லாம் உட்காந்துருக்கு பாருங்க. புத்தர் வந்து கெட்டதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு உட்காந்துருக்காரு பாருங்க. அப்புறம் நம்மளுக்கு பிள்ளையார் சொல்லி ஒன்று வேணும், அதனால் க்ரீன் கலரில் பிள்ளையார். அப்படியே கீழே போனோன்னா என்ன இருக்குது பாருங்களேன், கீழே அழகான லைட் செட்டிங். அப்புறமே பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ராயிங் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே ட்ராயிங் ஐட்டம்ஸ் தான். ஆயில் பேஸ்ட், எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து அனுப்பிச்சி விட்ட க்ரையான்ஸஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் செக்ஷன், ஒரு மினி லைப்ரரியை நாங்கள்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கிலீஷ், தமிழ் புக், ஹிந்தி புக்ஸ், மெனி கைண்ட் ஆஃப் புக்ஸ் இன் மை மினி லைப்ரரி. இப்போது அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 டாப்பிக்கில் பேச போகிறோன்னு. ஒரு டாபிக் என்னென்னா டேபிள் டூர், அதை ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது காயின் கலெக்ஷன்ஸ். மக்களே, நம்ம காயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது காயின் கலெக்ஷன். மக்களே பார்த்தீங்கன்னா தங்கச்சி எடுத்துகிட்டு இருந்தா, சரி எனக்கு வயிற்று சொல்லுறதா தான் இருக்கும், அதனால் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா பவர் இவ்வளோ டேபிள் டூர் பார்த்தோம்னா நம்ம வந்து காயின் கலெக்ஷன் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இல்லை ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா காயின்ஸ் பார்க்கலாம் வாங்க. லைட் கொஞ்சம் கீழே வச்சுக்கோ, தெரியவே இல்லை. இது வந்து எங்கள் அப்பா வந்து கலெக்ட் பண்ணிச்சு. இதில் எங்கள் அப்பா ஃபாரின் நாடு போகும்போது எங்கள் அம்மா நாடு கஷ்டம். 1000 rupees நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சில பேர் நடுவில் வைக்கணும். 2K பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் 2000 பேன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் காசு. நான் ஃபஸ்ட்டு 1000 rupees 1000 rupees 1000 1000 சொல்லுவாங்கள்ல, ஹிந்தியில் 1000 சொல்லுவாங்க. இது வந்து 10,000 சவு, அதான் 100. கொஞ்சம் கிளியராகவே ரொம்ப தெரியல. டிமாண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நேபாள் பைசா கொஞ்சம் கீஞ்சு இருக்குது, மாற்றணும். அடுத்து துபாய் பாருங்க. அரேபியான்னு நினைக்கிறேன், சவுதி அரேபியான்னு. இதுதான் சவுதி அரேபியா, துபாய். பாருங்களேன், அந்த லைட்டில் பின்னாடி உள்ளது, அந்த நம்மளுக்கு காந்தி தெரிய வரல, அந்த மாதிரி லைட்டில் தெரியுது பாருங்க, நல்லா இந்த இடத்துல தெரியுது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சவுதி அரேபியா. அது ஒரு இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் வருது பாருங்க, இங்கே வருதா? இருங்க மக்கள், உங்களுக்கு நான் கிளியராக காமிச்சேன். தெரியுது பாருங்க, இந்த சைடு ஏதோ ஒரு அனிமல் மாதிரி தெரியுது. இங்கே இது பார்த்தீங்கன்னா இதுவும் கத்தாரு. இது எல்லாமே கத்தார் தான், ஃபுல்லாகவே கத்தார். எல்லாமே ஒரே நோட்டு ₹1 தான். காமி, அது காமிச்சிடலாம். காமிக்கவே இல்லை பாரு. இங்கே தெரியுது பாருங்க, எப்படியாச்சும் கத்தாலே போதும். இங்கே பாருங்க மக்கள், கிளியராக தெரியுது. எல்லாம் எல்லாரும் தெரியுது. நம்மளுக்கெல்லாம் தெரியாது, நம்ம அண்ணனுக்கு தான் தெரியும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காயின்ஸ். இது வந்து என்ன ஸ்பெஷல்னா, நம்ம 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 நாட்டோட கண்ட்ரி இது நேஷ்னல் அந்த மாதிரி லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கண்ணாடி வச்சுக்கலாம், அந்த இதில் எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்லா நார்மலாகவே தெரியுதுண்ணா. நார்மலாகவே தெரியுதா? சில பேர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாடுமே, இந்தியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கொஞ்சம் கிளாராக தான் தெரியும். இந்தியா, அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா எல்லா நாட்டுமே இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ₹10 கிளியராக தெரியல மக்களே, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் கிளியராக தான் தெரியும். லைட்டாக கிளியராக ரொம்ப இல்லை. இது வரைக்கும் நம்ம இது ₹5 ரொம்ப டிமாண்ட் ஆகிறதுனால, கொஞ்சம் டிமாண்ட் ஆக போகிறதுனால நான் வச்சுருக்க கணக்கு நார்மல் தான். இது ₹1 இப்போ வந்திருக்குது. கொஞ்சம் நானே காமிக்கிறேன். இதெல்லாம் என்னண்ணா, இது நம்ம இது பார்த்தீங்கன்னா 20 rupees. இதுதான் வந்து காமிக்கிறான்னு சொல்கிறாங்க. இது வந்து நேஷனல் எம்ப்ளம். அடுத்து நம்ம இதை 50 பைசா வெயிட் பண்ணி 50 பைசா எல்லாத்தையும் எடுத்துடுறோம். ஆனால் நம்ம 50 பைசா லாஸ்ட் வாங்கிட்டேன். அடுத்து இது இந்த காயினு, இந்த காயின் இல்லை எந்த காயினே தெரில. இதெல்லாம் காட் சோல்ல காட் இருக்கு. நம்ம இது லக்ஷ்மி காயின் மாதிரி இருக்குது. லக்ஷ்மி இருக்காங்க, குட்டியா இருக்கிற மாதிரி மினி காயினா, லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்குது. இது லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் கிளியராகவே இல்லை, கொஞ்சம் பூத கண்ணாடி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஆனால் லைட் வெளிச்சம் தான் இல்லை. தெரியுதா மக்களே? லைட்டு தான் தெரியுது. சும்மா விட்டு இது பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ போட்டிருக்கு. இல்லை நார்மலாக எப்படி இருக்கு அப்படியே இப்படி வச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து நார்மலாக விநாயகர் ஃபோட்டோ போட்டிருக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்க. விநாயகர் நம்ம மாமா. அடுத்து பின்னாடி சாமி சிம்பிள். இது வந்து காஷ்மீர் குபேரர் ஃபோட்டோ மாதிரி. இது தெரியல, சுரு பிடிச்சிருக்கு லைட்டாக. இதுவும் அது நாகம் அந்த இது மாதிரி தெரியுது. வாங்க அடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது கத்தார் காசு. இப்போ நம்ம நாட்டு காயின் இந்த ஷேப்பில் இருக்காது. இது ஃபுல்லாக கத்தார் ₹1. இந்த ₹1 இந்த ₹1 ஒரே மாதிரி பாருங்க. இந்த ஒன்றும் இந்த ஒன்றும் ஒரே மாதிரி சேமாக இருக்கும் பாருங்க. இதில் தான் கண்டுபிடிச்ச ஒரே நாட்டு காயின். இது கரன்சி, இது காயின். ஒரே நிமிஷம் காய் காமி. நான் ஏதோ வெளிச்சம் கொஞ்சம் கிளார் லைட் இங்கே வை, இதான் சொல்லிட்டு இங்கே வை. நம்மளோடது இது நம்ம டிமாண்டாக இருக்கிறதுனால உன்னோட தலைமுடி தான் அந்த இதில் லைட்டில் பட்டு வெளிச்சம் தெரிய மாட்டேங்குது.
உங்கள் பேர் இப்போ தெரியுது வேணும் தலைமுடி இதில் படுது அதனால கொஞ்சம் வெளிச்சம் தர வேணும். பார்த்தீங்கன்னா இது நம்ம நாட்டோட அந்த 10 ரூபாய் காயின். இப்படி வச்சுக்கோ, இப்படி வச்சுக்காமி. இது நம்ம நாட்டோட 10 ரூபாய் காயின். கொஞ்சம் கிளியராக இருக்காது, பரவாயில்ல. இருங்க நான் உங்களுக்கு பூத கண்ணில் காமிக்கிறேன். நல்லா சிங்கம் தெரியுதா? அவங்களே சிங்கம் தென்னை மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி. அவர் 2 இது ரொம்ப காஸ்ட்லியாக போட்டு கேள்விப்பட்டேன், தெரில. வச்சுருந்தா சேமி வச்சுக்கோங்க. அடுத்து இது 5 ரூபாய், என்னன்னே தெரில. என்ன போட்டிருக்குன்னா ONGCன்னு என்னமோ போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ணா இது 50 பைசேண்ணா. 50 பைசேவா? திருப்பி 5 ருபீஸு. ONG அந்த கம்பெனின்னு நினைக்கிறேன், தெரில. செலிப்ரேட்டிங் இந்தியா. செலிப்ரேட்டிங் இந்தியா சம்மந்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் யார்? நீங்கள் டக்குன்னு இது பண்ணிடுறேன். இருங்க மக்களே, நான் உங்களுக்கு அந்த ONGC கிளியராக காமிக்கிற பாருங்க. அந்த 50 பாருங்க. அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். நார்மலாக நம்ம கிட்ட இருந்து 10 ருபீஸ் தான். இதில் வச்சிரு 10 ருபீஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்னமோ லீடரோட ஒரே நிமிஷம் ஃபோட்டோ போட்டிருக்குது. யாரோ ஒரு லீடரோட ஃபோட்டோ போட்டிருக்கு. இருங்க நான் அதை படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹோமி பாபா பர்த் செஞ்சுரி இயர். ஏதோ ஹோமி பாபான்னு ஒருத்தரோட பர்த், அவர் பிறந்து 100 வருஷம் ஆயிருக்கு. அவரோட செலிப்ரேட்டிங் இதுவாக இதை வச்சுருக்காங்க. இது 50 பைசே இந்த மாடலில் இங்கே வச்சுரு. 50 பைசே மொத்தம் 3 மாடலில் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் என்கிட்ட நிறைய இருக்குது டிமாண்டு. இங்கே பாருங்க நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் சாரி ஃபஸ்ட்டு நிறையா இருக்குது இது மாதிரி. இங்கே வை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மாடல் மக்களே, ஃபஸ்ட்டு மாடல். உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு தெரியுது. சும்மா நார்மலாக கொஞ்சம் தெரியுது. நார்மலாக வந்து 50 பைசே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மேக்ஸிமம். உங்கள் அம்மா அப்பாட்டால் இல்லைண்ணா, இதில் பிளாக்காக தெரியுது ஃபுல்லாகவே. இப்படி காமிச்சா கொஞ்சம் கிளியராக தெரியுது. தூரத்துலேருந்தே காமி. இப்படி இல்லை தூரத்துலேருந்தே காமி. ஏன் கிட்ட வந்து பிளாக் ஆகிடுது மக்களே? எங்களால் கொஞ்சம் கிளியராக காமிக்க முடியல. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே கருப்பாக தான் தெரியுது. இங்கே பாருங்க, கையில் காமிச்சிருங்க பாருங்க. இல்லை நான் சுத்தமாக தெரியலண்ணா. ஓகே இப்போ ஓகே. இது வந்து 50 பைசே இந்த மாடல். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இந்தியா இருக்கும். இந்தியா இருக்குல்ல, இந்தியா இருக்கா? இது 50 பைசே. இது வேறு கலரு. அந்த ஒரு ரூபாய்க்கு இப்படி ஒரு தம்ஸ் அப் அந்த மாதிரி 2 ரூபாய் இப்படி தம்ஸ் அப். இதுக்கு பின்னாடி வந்து நார்மல் லைனு நேஷ்னல் 50 பைசே ஸ்மாலு 50 பைசே. அடுத்து இது இந்தியாவோட நார்மல் காயின். இந்த இது வந்து இல்லை நம்ம எடுக்க நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது காயின்ஸ். இவ்வளோ கம்மி பார்க்கலாம். இருட்டாக இருக்க மக்களே, கொஞ்சம் பின்னாடி இருட்டாயிட்டே வருது எங்கள் வீட்டு பக்கத்தில். அதனால உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் மேலே இருக்காது, யாருன்னு தெரில. தோ மக்களே இங்கே பாருங்க, இப்போ காமிக்கிற பாருங்க. தோ தெரியுதாரா? இவரோட பேர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருக்கும். அது தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு. ரொம்ப மங்களம். இது உங்களுக்கும் தெரியாது. சுவாமி சின்மயந்தா. அது பேர் என்னமோ சின்மயந்தாவோ. சுவாமி சின்மயந்தா. இது வந்து துபாய். இங்கே பாருங்க, இப்போ கிளியராக தெரியுது பார்த்தீங்கன்னா மக்களே. இது துபாய் இதுன்னு எப்படி சொல்கிறோன்னா, நம்ம துபாயின் துபாய் இதுலேருந்து வருது தென்னை மரம், இந்த கப்பல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறீங்க பாருங்கள்.
மக்களே அடுத்து இந்த சோலாஸ் யூஸ் பண்ண காயின். சிம்பிளே தெரியாது ஏன்னா சோலாஸ் யூஸ் பண்ண காயின். இது வந்து நாங்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருக்கும் போது கீழே ஒரு சாமி சன்னதிக்கு பக்கத்தில் நினைக்கிறேன்ல அந்த இடத்துல ஓரமாக இருந்துச்சு, யாருமே பார்க்கல, அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. சோலாஸ் காயின்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் யூஸ் பண்ணதுன்னு. உடனே நீங்கள் தஞ்சாவூர் கோயிலில் போய் தேடிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? அடுத்து வீர சிவாஜி சத்ரபதி அவரோட இது எனக்கு காமிக்கிறேன். சிவாஜினே அந்த சிவாஜி கணேசன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வீர சிவாஜி சத்ரபதியோட 10 ரூபாய் காயின் இந்தியா அதுதான். அடுத்து நம்ம அது புளி பார்த்தோம்னா 10 rupees, அதே மாதிரி 2 rupees புளி. அடுத்து டைட்டானிக் ஷிப் மக்களே 5 ரூபாய் 55 rupees. டைட்டானிக் ஷிப் 55 rupees-ஆ? டெல்லி 2010ல 5 rupees தான் மக்களே. இது 5 rupees டெல்லி 2010ல என்னமோ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து வச்சுருக்காங்க. இது 5 rupees காயின் மக்களே. இது 5 rupees காயினு. இது பாருங்க 5 rupees காயினு டெல்லி அந்த